யூடியூப் சிஇஓ அறிவித்த 3 புதிய அப்டேட் இதான். இந்த அப்டேட்ஸை நிறைய பேர் இக்னோர் பண்ணுறாங்க. அப்படி இக்னோர் பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது என்ன அப்டேட்? என்னுடைய சேனல் பார்க்குற நிறைய பேர் பார்த்திங்கன்னா முகம் காட்டாமல் வீடியோஸ் போடுறாங்க, ஏஐ வச்சு வீடியோஸ் போடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏஐ அதுவே எல்லா வேலையும் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் நான் இந்த வீடியோஸை அடிக்கடி போடுறேன். அதாவது யூடியூப் பாலிசிஸை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்குது, புதுசு புதுசாக ரிலீஸ் பண்ணுது. இப்போ ரீசெண்டாக கூட ஏஐ இன்ஃப்ளூயன்சர் வச்சு நீங்கள் வார்னிங் கொடுக்குற மாதிரியோ, இப்போ சில சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் சொல்கிற மாதிரி டாக்டர்ஸ் வார்னிங், வானிலை அறிக்கை ஏஐ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு பண்ணுறாங்க. ஸோ ஏஐ சம்மந்தமாக யூடியூப் ஒரு 3 அப்டேட் கொடுத்துருக்குங்க. இது முக்கியமான அப்டேட். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் யூடியூப் டிப்ஸ் பார்க்குறீங்கன்னா அந்த யூடியூப் டிப்ஸ் போடுறாங்கள்ல, அவங்க ஏதாவது சேனலை மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க சேனல் க்ரோ ஆகிருக்கான்றதை பாருங்கள். இப்போ என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் க்ரோத் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. இது ஒரு ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ். அதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம டைட்டில் போட்டோம்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆண் பெண், என்ன ஏஜ், என்ன ப்ரொஃபஷன் வேணால் இருக்கட்டும். இது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பணம் சம்பாதிக்கணும், சோஷியல் மீடியாவில் பணம் சம்பாதிக்கணும், அதுவும் யூடியூப், அதுவும் பிஸ்னஸ் சேனல், அதுலேயும் முகம் காட்டுற சேனல், இவங்களுக்கு தான் நம்ம ஒரு பர்டிகுலர் நீச்சுக்கு தான் போடுறோம். அதனால் நம்மளுக்கு கம்மியான வியூஸ் போகுது. ஆனால் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு நிறையா வியூஸ் போகுது. இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ் போடுறாங்கள்ல, அவங்க யூடியூப் டிப்ஸ் மட்டும்தான் போடுவாங்களே ஒழிய உங்களுடைய சேனலுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கிளைண்ட்ஸ்க்கும் மானிட்டைஸ் பண்ணுறோம். அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்று எங்களுடைய வெப்சைட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு கோச்சிங் அல்லது சேனல் மேனேஜ்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்களை வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ இந்த அப்டேட்குள்ளே போகலாம். என்னென்ன அப்டேட்ஸுன்றதை நான் வரிசையாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஐ வாய்ஸுங்க. அந்த க்ரியேட் பண்ணுறீங்களா, ஏஐ வாய்ஸ் வச்சு வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அதையே ஏஐ வச்சு யூடியூப் டிடெக்ட் பண்ணி அந்த சேனலுக்கு ஒன்று மானிட்டைசேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா டிமானிட்டைசேஷன், அல்லது அந்த சேனலை பேன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்டேட்டுன்றது வந்திருக்கு. அடுத்த அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். நிறைய பேர் இந்த கிளாட் வச்சு, இல்லை ஏஐ ஏஜென்ட் வச்சு, இல்லைனா கோட் எழுதி யூடியூப் வீடியோஸை ஆட்டோமேட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஏஐ இன்ஃப்ளூயன்சர், அதாவது ஒன்று ரியலிஸ்டிக்காக பண்ணுறாங்க, இல்லை அனிமேட்டடாக பண்ணுறாங்க. அதில் அந்த ஸ்டாக் ஃபுட்டேஜஸ்ஸு, அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டு, இது எல்லாமே ரேண்டமாக, அதாவது ஏஐயில் கண்டென்ட் எடுக்க வேண்டியது, அந்த ஏஐயில் ஸ்டாக் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ண வேண்டியது, ஏஐ மூலியமாகவே எடிட் பண்ண வேண்டியது, ஏஐ மூலியமாகவே போஸ்ட் பண்ணுறது. இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். இதெல்லாம் கூகுளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது டெக் ஜெயண்ட் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணும்போது, சரிங்களா, ஒருத்தவங்க மேனுவலாக அப்லோட் பண்ணுறதுக்கும் சிஸ்டம் மூலியமாக ஆட்டோமேட்டடாக அப்லோட் பண்ணுறதுக்கும் உடனே அப்லோட் பண்ணுறதுக்கு, அதாவது நாங்களே ஒரு 5 வீடியோஸை மொத்தமாக அப்லோட் பண்ணோம்னா எங்களுக்கே ஸ்ட்ரைக் வரும், எங்களுக்கே பேன் வந்திருக்கு. ஸோ சிஸ்டம் ஒரு ஐபி மாறுது, நீங்கள் வச்சுருக்க ஐபியை விட வேறு ஒரு ஐபியில் அப்லோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேனல் பேன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன்றது பண்ணாதீங்க. அடுத்த அப்டேட் என்னன்றது பார்க்கலாம். வீடியோஸை காப்பி பண்ணுறது மட்டும்தான் நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட்டு கிளைம்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வீடியோவுடைய கண்டென்ட்டையும் நீங்கள் வேர்ட் டு வேர்ட் காப்பி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, யூடியூப்பில் ஆட்டோ சப்டைட்டில்னு சொல்லிட்டு வரும். அதில் இதே மாதிரி டாப்பிக்கை ஒருத்தவங்க பேசியிருக்காங்கன்னா அதே சப்டைட்டில் தான் இருக்க போகுது. நீங்கள் அதை வேர்ட் டு வேர்ட் பேசுகிறீங்கன்னா அதே சப்டைட்டில் தான் இருக்க போகுது. உதாரணமாக எங்களுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க மெடிக்கல் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க முகம் காமிச்சு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் இருக்கிற ஸ்கிரிப்டை எடுத்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முகம் இல்லாமல் இமேஜஸ் மட்டும் போட்டு இவங்க பேசுகிறாங்க. ஸோ இதுக்கு முதல்லலாம் காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ நம்ம கொடுக்க முடியாது. இப்போ யூடியூபே இதை டிடெக்ட் பண்ணி இந்த மாதிரி சேனல்ஸை பேன் பண்ணுது. இப்போது ஏஐ வந்ததுனால இந்த மாதிரி வேலையெல்லாம், அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம்
ரொம்ப சுலபமாயிருச்சு. ஸோ வந்து ஏஐ யூஸ் பண்ணுற இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து பேன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெலாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப் டிப்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸை கூகுளில் கொடுத்துருங்க, அந்த ஃபேஸை வச்சு ஏஐயே வந்து வீடியோ போடும், நீங்கள் வீடியோ போட தேவையில்லை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் வந்து சூப்பர், இது வந்து ஒரு ஹேக்காக இருக்கே, நம்ம வந்து வேலை பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அவ்வளவு ஈஸி இல்லைங்க பணம் சம்பாதிக்கிறது. சும்மா ஒரு ஆப்புக்கிட்ட வேலையை கொடுத்துட்டிங்கன்னா அப்போ பார்க்குற மக்கள், அதை பார்க்குற ஆடியன்ஸை வந்து நீங்கள் முட்டாளாக நினைக்கிறீங்க. அப்போ முகத்தை காமிச்சு ஒருத்தவன் உண்மையிலே எஃபோர்ட் போட்டு வீடியோ போட்டுட்ருப்பான்ல, அவனுடைய சேனலை தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட்கட் தேடி அலையாமல் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னுடைய சேனலை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, 2-3 சேனல்லாம் வச்சுருக்கீங்க, ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணுற 2-3 சேனல். அது எல்லாமே ஒரே பிராண்ட் அக்கௌண்ட் கீழே வச்சுக்காதீங்க, ஒரே ஆட்சன்ஸ்குள்ளே வச்சுக்காதீங்க, டைவர்சிஃபை பண்ணி வைங்க. டைவர்சிஃபைனா இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி 2 ஐடி ப்ரூஃப்லாம் கிடைக்கும் அப்படின்னு. உங்கள் ஐடி ப்ரூஃபில் வாங்கிக்கோங்க, உங்கள் அப்பா அம்மா ஐடி ப்ரூஃபில் வந்து ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி வைங்க. நீங்கள் நல்ல ஜென்யூனான சேனலாக இருந்தால் கூட இந்த ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்க, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை உலகம் முழுக்க கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் டைரக்ஷன் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கோச்சிங் வாங்க. எங்களுடைய கோச்சிங்கில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை 4 months டைமில் மானடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலமாக வாரத்தில் 2 வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் போடாமல் லைவ் வராமல் எங்களால் உங்களுடைய சேனலுக்கு பெற்றுத்தர முடியும். இப்போ நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் கோச்சிங்காக ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் பாருங்கள், எங்களுடைய வெப்சைட் பாருங்கள், ஃபஸ்ட் கமெண்டில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 0 to 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராமில், அது வந்து 6 months கோச்சிங்க உங்களுடைய பேஜுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். நீங்கள் யூடியூப் மானிட்டைஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து இன்ஸ்டாகிராம் பக்கம் வரணும்னா நாங்கள் இன்ஸ்டாகிராம் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி படிச்சிருக்கோம், 2-3 கிளைண்ட்ஸும் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கனாலும் நீங்கள் வரலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் rajavithya.com போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து என்னுடைய சேனல் நல்லா தான் போயிட்டுருக்கு, எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்னா, அதாவது சப்போர்ட்னா மணி பே பண்ணி சப்போர்ட் தேவை அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் எடுத்து கொடுங்க, உங்களுக்கு பதிலாக நாங்களே வந்து எடிட்டிங், தம்ப்நெயில் டிசைனிங், அப்லோடிங் எல்லாமே A to Z பார்த்துக்குறோம். சேனல் மேனேஜ்மெண்ட் தேவைனாலும் எங்களுடைய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.